தி பெஸ்ட் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் அண்ட் அதை தாண்டி சூப்பரான பெஸ்ட் எசென்ஷியல் ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் அண்ட் இலங் ஆயில் பெப்பர்மெண்ட் ஆயில் நாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டீம் டிஸ்டில்ட், அதாவது டிஸ்டில் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து வந்து ஆயில் வந்து ரிட்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து டேரெக்டாக ஸ்கேல்பில் வந்து நம்ம கண்டிப்பாக தேய்க்கவே கூடாது. இந்த ஆயிலை கொண்டு போய் டேரெக்டாக நம்ம தலையில் தேய்ச்சோன்னா கண்டிப்பாக இரிட்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஹேர் ஃபால்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஆயிலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 to 7 ட்ராப்ஸ் எடுத்து நீங்கள் கேரியர் ஆயில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரியர் ஆயிலை நீங்கள் கூட சேர்த்து, அதாவது 2 ஸ்பூன் கேரியர் ஆயில் போறீங்கன்னா 6 to 7 ட்ராப்ஸ் வந்து இந்த ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் இல்லைனா லாவெண்டர் ஆயில் இல்லைனா உங்களோட ஹேர் பொரோசிட்டியை பொறுத்து ஒரு எசென்ஷியல்ஸ் ஆயில்னா இருக்கும். ஸோ அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அண்ட் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுக்கிறீங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா இதில் ஒரு 6 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்ட பிறகு சூப்பராக உங்களோட ஹேர் வந்து நல்ல ஷைனிங் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்பிட்டன்ஸ்லாம் வந்து இல்லாமல் உங்களுக்கு